அனைவருக்கும் நிச்சயம் வணக்கம். இன்றைய வாசிப்பாரும் 1318 உங்கள் நகை இன்றைய வாசிப்பாரத்தில் மாற்ற முடியாத குணங்களில் ஒன்றை பற்றி வாசிக்க போகின்றேன். அதில் ஒரு பக்கம் கெட்ட குணத்திலும் மற்ற பக்கத்திலும் ஒரு மாற்ற முடியாத நல்ல குணத்தையும் வாசிக்க போகின்றேன். இதைத்தான் நான் எழுதியது. கெட்ட குணம் ஒன்று கோபமாகும். ஏனென்றால் சில விடயங்களில் எனக்கு ஒருவர் பிடிக்காதது செய்தால் அப்போ எனக்கு கோபம் கூடுகிறது. அல்லது நான் சில விடயங்களில் ஒன்று பிடிக்காதவற்றை ஒருவர் எனக்கு கூறினார், அதையும் நான் கூறலாக பேசி எனக்கு கோபம் வரும். எனக்கும் கோபம் வரும். ஒரு ஆள் எனக்கு பிடிக்காதவர் பற்றி நல்லது கதைத்தால் அப்பொழுதும் எனக்கும் கோபம் வர வாய்ப்பு குறைவு இருக்கும். இதே போல எனக்கு ஒருவர் என்னை பற்றி கெட்டது அல்லது பொய்யான விடயங்களை கதைத்தால் எனக்கு அவரை பேசி என்று போன்ற விடயங்களை செய்வேன். ஒரு மாற்ற முடியாத நல்ல குணம் என்ன ஆகும் என்றால் உதவி செய்வதும் இதே போல சட்டங்களை கவனித்து செய்வது ஆகும். ஒருவருக்கு உதவி தேவை என்றால் என் வேலையை விட்டு நான் அவருக்கு அல்லது அவளுக்கு உதவுவேன். எனக்கும் உதாரணமாக பேப்பர் தாள்கள் குறைவாக இருந்தால் மற்றவர்களுக்கான தேவைப்பட்டால் நான் அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்து நான் செய்வேன். இத்துடன் ஒருவர் எனக்கு முன்னால் வந்தால் இவர் முன்னுக்கு விட்டுவதும் ஒன்றாகும். அல்லது ஒருவர் எனக்கு உதவி செய்தால் இவர்களுக்கும் நிறைய நன்றி கூறி போவதும் எனக்கு ஒன்றாகும். இவை தான் எனக்கு 2 மாற்ற முடியாத குணங்கள் ஆகும். உங்களுக்கும் மாற்ற முடியாத குணங்கள் இருக்கிறதா? அதை அப்போ எனக்கு சொல்லுங்கள். இதே போல் இப்படியான குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருப்பது நோவலாக இருக்கும். ஆனால் இது மாற்ற வேண்டும் என்றும் கூற வேண்டும். இதான் வாசிப்பாரம். நன்றி, வணக்கம்.